கடையில் வாங்குற மாதிரி எள்ளு பருப்பி வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக வரும். இந்த எள்ளு பருப்பி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட் வச்சுட்டு 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போது அதே கடாயில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் எடுக்கும்போது இந்த மாதிரி லைட்டாக அழுத்திட்டு இன்னும் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை கடாயில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. இதை வடிகட்டிட்டு ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாகு இந்த மாதிரி கெட்டியாயிட்டு வந்ததும் இதை தண்ணியில் சேர்த்து பார்க்கலாம். நமக்கு தண்ணியில் சேர்க்கும் போது இந்த பாகு பதம் உடையிற மாதிரி வரணுங்க. இது உடையிற மாதிரி வரல. கையில் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், இது சாஃப்டாகவே இருக்குது. அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இது இன்னொரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பாகு நல்லா திக்காயிட்டு வந்திருக்கு. இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணியில் சேர்க்கலாங்க. தண்ணியில் சேர்க்கும் போது ஒரே இடத்துல ஊற்றாமல் இந்த மாதிரி நீட்டி ஊற்றிக்கோங்க. இதை கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு உடையணுங்க. இது பாருங்கள், நமக்கு உடையிற பதம் வந்திருக்கு. நம்ம இந்த பாகை உடைக்கும் போது இதில் சவுண்டு வரணுங்க. பாருங்கள், இது நல்லாவே உடையுது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க எள்ளை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். எள்ளை சேர்த்துட்டு இது உடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இல்லை அது சீக்கிரமாக கெட்டியாயிடும். இந்த பிளேட்டில் நீங்கள் முன்னாடியே நெய் தடவி வச்சுக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றின உடனே ஒரு கரண்டி வச்சுட்டு இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணிக்கலாங்க. அந்த கரண்டி கடையில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி சமப்படுத்திக்கோங்க. 5 நிமிஷம் கழிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறுனதும் கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், இந்த பர்பி சூப்பராக வந்திருக்கு. நம்ம முன்னாடி இதில் லைட்டாக கோடு போட்டதுனால இது போடும்போது ரொம்ப ஈஸியாக வருது. அவ்வளோதாங்க, சூப்பரான எள்ளு பர்பி ரெடி. இதோட டேஸ்ட்டு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.